அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் முகைதீன் ஃபாத்திமா நடுநிலை பள்ளி மாணவர்கள் குழுவின் பெயர் பொதிகை. வளமான இந்தியா மற்றும் நீர்வளம் சார்ந்து தாமிரபரணி ஆற்றின் பெருமையையும் பாதுகாப்பையும் பற்றி பேச வந்துள்ளோம். இமயம் தோன்றுவதற்கு முன்பே பொதிகை தோன்றியது என்கின்றனர் நிலவியல் வல்லுநர்கள். 100க்கும் மேற்பட்ட பறவையினங்கள், விலங்கினங்கள், பூச்சினங்கள், மூலிகை உள்ளடக்கிய ஒரு பிரதேசம் பொதிகை மலையாகும். ஜீவநதியான தாமிரபரணி பொதிகை மலையிலிருந்து தொடங்கி புன்னக்காயல் கடலில் கலக்கும் வரை கிட்டத்தட்ட 126 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. இதன் பயணம் பூங்குளம் வழியாக பல்வேறு வனப்பகுதிகளை கடந்து பானதித்தம் வந்தடைகிறது. பின் மேலணை கீழணை வழியாக மின் உற்பத்திக்கு பயன்பட்டு தலையணை வழியாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் நீராதாரமாக பாய்ந்தோடி கடலில் கலக்கிறது. தாமிரபரணியில் மணலும் நீரும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாராலும் மறக்க முடியாத உண்மை. நம்ம பகுதி விவசாயிகளுக்கு பாசனத்துக்கான வாழ்வாதார மருத்துவர்கள் தாமிரபரணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆளிய தொடங்கி வருகிறது. நம்ம தாமிரபரணி காப்பது நம்ம ஒவ்வொருவரும் தலையாய கடமையாகும். தாமிரபரணி தூய்மை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் நாம் ஒவ்வொருவரும் தாமிரபரணி தூய்மை செய்ய என்ன செய்யலாம்? தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவ கழிவுகள், குப்பைகளை கொட்டாமல் இருந்தாலே போதும். இந்த தண்ணீரை குடிச்சா இளநீர் போல அவ்வளவு சுவையாக இருக்கும். ஆனால் இப்போ தண்ணீரை குடிக்க முடியாத அளவுக்கு நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் மடிந்து தீமை பயக்கும் பாக்டீரியாக்கள் அதிக அளவு இருப்பதாக ஆய்வில் சொல்லுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம தான். இதை மீட்டெடுக்க தொழிற்சாலை கழிவுகள், குப்பைகள், நெகிழி பாட்டில்கள், மருத்துவ கழிவுகளை ஆற்றங்கரையில் கொட்டுவதை தவிர்க்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இதன் மூலம் தாமிரபரணி ஆற்றை பழையபடி மீட்டெடுக்கலாம். மூலிகைகளை கடந்து வரும் இந்த ஆற்றில் குளித்தாலே நோய் தீரும் என்பார்கள். ஆனா இப்போ இந்த ஆற்றில குடிச்சாலும் நோய் வருது. இதுக்கு காரணம் யாரு? நாம தான். இதை பாதுகாக்க நாம் கழிவுகளை ஆற்று நீரில் கலக்க விடாதபடி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தாமிரபரணி ஆறு மூலிகைகளை கடந்து வருது. இந்த தண்ணியில குளிச்சாலே நோய்கள் தீரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த தண்ணியில குளித்தாலோ நோய்கள் வருது. இதற்கு காரணம் யாரு? நாம தான். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியை பாதுகாக்க முறையற்ற அளவிலான மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும். தொழிற்சாலை கழிவுகளை ஆற்று நீரில் கலக்க விடாதபடி பல்வேறு விழிப்புணர்வையும் நடவடிக்கைகளையும் ஏற்படுத்துவோம். வளமான இந்தியா மற்றும் நீர்வளம் சார்ந்து தாமிரபரணி ஆற்றின் பாதுகாப்பை பற்றி பேச வந்துள்ளேன். தாமிரபரணி ஆறு தமிழ் மக்களின் கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் பாரம்பரியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது விவசாயத்திற்கும் மிக பெரிய அளவில் நீர் ஆதாரமாக திகழ்கிறது. இப்படி ஜீவநதியாக திகழ்கின்ற தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க நாம் என்ன செய்யலாம்? மின்சாரத்திற்கு கட்டணம் வசூலிப்பது போல தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீருக்கும் அதிக கட்டணம் வசூலிக்க வேண்டும். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் கட்டாயமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். மீறினால் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். சில வருடங்களுக்கு முன் சிங்கப்பூரில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை குடித்து அது எவ்வளவு தூய்மையானதாக மாற்றப்பட்டது என்பதை செய்து காட்டினார் அந்நாட்டு பிரதமர். கழிவுநீர் சுத்திகரிப்பு மூலம் நீர் வளத்தை நம்மால் மேலும் பெருக்க இயலும். நதிநீரை பாதுகாக்க கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த உறுதியான நிலைப்பாடு வேண்டும். தாமிரபரணி நதியை பாதுகாக்க ஒரு செயலியை உருவாக்கியுள்ளோம். அதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். முடியாதது என்று எதுவும் இல்லை. நாம் நினைத்தால் தாமிரபரணியை மீண்டும் பழைய பொலிவோடு மிளிர செய்யவும் வளமான இந்தியாவை